அடடா இவரும் அரசியலை நோக்கி நகர்றாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு தாவேகா வெர்சஸ் திமுக தான். மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப் கேரக்டர் மாதிரி சுற்றி இருப்பாங்களே தவிர யாருமே ஒரு மெயின் பிளேயராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு இவருக்கு தேசப்பற்று பொங்கி ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னே தனுஷ் எங்கேயுமே அப்படியெல்லாம் ஜெய்ஹிந்தெல்லாம் சொன்னதே கிடையாது. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. தலபாணியில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, நீயா தோத்துட்ட அப்படின்னு நம்புற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் தனுஷுடைய சாதுரியமாக நான் நினைக்கிறேன். இப்போ நாம் அரசியலுக்கு வரப்போகிறோம். அப்போ நமக்கு பின்னால் இருக்கிற கூட்டம் மட்டுமே நமக்கு பத்தாது. அப்போ இன்னொரு சக்தி, இன்னொரு ஃபோர்ஸ் நமக்கு வேணும். அந்த ஃபோர்ஸாக தனுஷ் நினைப்பது அஜித் ரசிகர்களை. இதுக்கு முன்னே தனுஷ் பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. எந்த பிறந்தநாளில் இந்த மாதிரி நாங்கள் நலத்திட்ட உதவிகள், இரத்த தானம், அதுக்கப்புறம் இப்போ பேசின பேச்செல்லாம் அவர் பேசவே இல்லையே. எம்ஜிஆர், ரஜினி, விஜய், ஸோ இதுதான் அந்த சினிமா நடிகர்களில் உச்சத்தை தொட்டவர்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வரமாட்டார். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திரைத்துறையிலிருந்து எல்லாரும் அரசியலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு இருக்கு. தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ரத்த தான முகாம் நடத்துகிறாங்க. அங்கே அவர் பேசிய சில விஷயங்கள் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரோ, விஜய் அவர்களுடைய வெற்றியை தொடர்ந்து அவர் முதலமைச்சரான பிறகு பல நடிகர்களுக்கும் இந்த கனவு வந்துடுச்சோ, அதனுடைய துவக்கப்புள்ளி தான் தனுஷ் அவர்களுடைய இந்த பேச்சோ அப்படின்ற சலசலப்புகள் எழுந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மைதான். அவருடைய பேச்சை பார்க்கும்போது நமக்கும் அந்த சந்தேகம் வந்ததை தவிர்க்க முடியல. ஆனால் ஆரம்பத்தில் தனுஷை நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நாள் வரை பார்த்திங்கன்னா அவருடைய செயல்களில், பேச்சில் எந்த அரசியல் சாயலும் இல்லை. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற அந்த திருவள்ளூர் நிகழ்ச்சிக்கு பிறகு பார்த்தா அடடா இவரும் அரசியலை நோக்கி நகர்றாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், சில வாரங்களுக்கு முன்பு அந்த தனுஷ் ரசிகர் மன்றத்தினுடைய கொடி ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க, இல்லைங்க அந்த கொடி ரொம்ப வருஷமாகவே இருக்குது, இப்போ தான் அது ஒரு பெரிய அளவில் வைரல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு தான் இவங்க அந்த கொடி, ரசிகர் சந்திப்பு, நலத்திட்டம் அப்படின்லாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்ன வரை நடிகர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவருடைய கருத்தாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் அரசியலுக்கு வர்றாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கும் போதும் சரி, கட்சி தொடங்கிய பிறகும் சரி, இவர் இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் பலருடைய அபிப்பிராயமாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்னுடைய கருத்தும் கூட அதுதான். அரசியலுக்கு இவர் வந்துட்டார், ஏதோ ஜெயிப்பார், 1-2 தொகுதியில் ஜெயிக்குவார், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் இவர் பெரிய அளவில் அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு விஜயினுடைய அரசியல் குறித்து எல்லாருக்குமே ஒரு கருத்து இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியிலே அவர் போய் உட்காந்துட்டார். ஸோ அதற்கு பிறகு ஒவ்வொரு நடிகர்களுக்குமே இப்படி ஒரு ஆசை அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆசை புதுசாக உருவாகி இருக்குன்னு நம்ம சொல்ல வரல, அது ஏற்கனவே இருந்திருக்கும். ஆனால் நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம், சினிமாக்காரங்களை எங்கே ஜெயிக்க வைக்க போகிறாங்கன்னு ஒரு அவநம்பிக்கையும் கூடவே இருந்திருக்கும். ஆனால் அந்த விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு அந்த அவநம்பிக்கை நகர்ந்து எல்லாருக்குமே அது நம்பிக்கையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ சமீபத்திய அந்த தனுஷின் பிறந்த நாள் நிகழ்ச்சி. பட் அதை நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாதுல்ல சார், அது பேலன்ஸ்டாக பார்க்க முடியாதுல்ல. இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள், விஜய் அவர்களுக்கு வந்த அந்த கூட்டம், இது எல்லாமே அப்படியே தனுஷ் அவர்களுக்கும் கிடைக்குமா, அது அப்படியே வாக்குகளாக மாறுமா, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது, சிவாஜி கணேசன் அவர்களால் ஜெயிக்க முடியல. இந்த மாதிரியான வைஸ் வர்ஸாலாம் இருக்குல்ல. அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அப்படின்னா அது விஜய் தான். இதுக்கு இடையில நீங்கள் சிவாஜி கணேசன் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் இன்னைக்கு எப்படி அஜித் விஜய்னு பேசப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் பாக்யராஜ், டி ராஜேந்தர் 2 பேருமே 2 துருவங்களாக வைத்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட காலம்லாம் இருந்தது.
அப்போ 2 பேருமே அரசியலுக்கு வந்தாங்க. கடைசியில் 2 பேருடைய அரசியலுமே ஒரு லெவலுக்கு மேலே அது வந்து வளரலை. ஒரு லெவலுக்கு மேலே இல்லை, ஆரம்பத்திலே அது வளரலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு லெட்டர்பேடு கட்சியாகவே அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பல பேர் அரசியலுக்கு வந்தாங்க, அவங்களுக்கும் அதுதான் நிலைமை. கடைசியாக கமல்ஹாசன் வந்தார். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த முதல்வர் அப்படிங்கிற கனவுல தான் அவர் அரசியலுக்கே வந்தார். ஆனால் அவருக்கு இந்த மக்கள் என்ன பரிசாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கு அப்புறம் நடந்த அதிசயம்தான் விஜய்க்கு கிடைத்த வெற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர் பலம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒப்பிடும்போது தனுஷுக்கு இருக்கிற ரசிகரெல்லாம் கூட்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் உண்மை. அதுக்கு அடுத்து விஜய்க்கு வந்து குறைச்சி மதிப்பிட்டுறணும் இல்லை, நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை. இது வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடுவதாகவோ அல்லது தனுஷை வந்து நம்ம மட்டம் தட்டுவதாகவோ நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, இப்போ விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டத்துக்கு அவரால் 108 தொகுதியில் தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. நீங்கள் அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனுஷனுடைய கூட்டம்ங்கிறது விஜய்க்கு இருக்கிற கூட்டத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு 5% வேணால் இருக்கலாம், அதுக்கு மேலே இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக தான் எனக்கு தோணுது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, தனுஷ் வந்து ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேரலாம், ஒரு பாஜகவுலேயோ திமுகவுலேயோ ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், அரசியல் பண்ணணும், நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சார் அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் இருந்துச்சு. நம்மளே கூட நிறைய விவாதிச்சிருக்கோம் அது குறித்து. இப்போ தனுஷ் அவர்களுடைய இந்த வருகையா இல்லை வருகைன்னு ஃபியூச்சர்ல எடுத்துக்கலாமான்னு தெரியல. இது ரெண்டுமே விஜய் வெர்சஸ் தனுஷ் அப்படின்ற இடத்துக்கு போய் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய ஸ்பீச்ல டார்கெட்டடா ஒரு சில விஷயங்கள் சொல்றாருல்ல. தனுஷ் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போறதில்லை. ஒருவேளை 2029 மக்களவை தேர்தலை முன்னிட்டு அரசியலுக்கு வந்தாலும் சரி, 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியலுக்கு வந்தாலும் சரி, விஜய்க்கு எதிராக, அதாவது விஜய் வெர்சஸ் தனுஷாக தேர்தல் களம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, அந்த ரசிக பலத்தை ஒப்பிடும்போது தனுஷுக்கான கூட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாத்துக்கும் மேலே தனுஷ் வந்து ஒருவேளை தனிக்கட்சியாக ஆரம்பித்தாலும், இப்போ தமிழ்நாட்டில் நிறைய லெட்டர்பேடு கட்சிகள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கட்சியாக வேண்டுமானால் தனுஷுடைய கட்சி இருக்குமே தவிர விஜயை வீழ்த்துகிற அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க கட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இவங்க இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்ற வாதம் இருந்துச்சு. மேபி ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு, ஒரு 8% வாங்குவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு சீமானவர்களுடைய 8% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது கமல் அவர்கள் முதல்ல வரும்போது 4% எடுத்தார். ஸோ அப்படி ஏதோ ஒரு கணிசமான நம்பர்ஸ் வாங்குறது கூட வாய்ப்பு இல்லையா? இல்லை, எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே இந்த இளைஞர்களை குறிவைத்து தான் பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போகிறாரு. அவர் ஒரு அமைப்பை தொடங்கி அதில் வந்து மெம்பர்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் விரைவில் வந்து அது கட்சியாக மாறப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் டிவைட் ஆகுமே தவிர விஜயை வீழ்த்துகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்தியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பட் எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆர், ரஜினி, விஜய், ஸோ இதுதான் அந்த சினிமா நடிகர்களில் உச்சத்தை தொட்டவர்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து வரமாட்டார். அதனால் என்னதான் இவர் அரசியலுக்கு வந்தாலும் விஜய் அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு விஷால் அவர்கள், இன்றைக்கு தனுஷ் அவர்கள் அப்படின்னு பல்வேறு நடிகர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் அரசியலில் நாடி வராங்கல்ல. அப்போ அந்த ஒரு உந்துதல் ஒன்று இங்கே இருக்கா? அரசியலுக்கு போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது விஜய் கிட்ட இருந்து தான் தொடங்குதா? நிச்சயமாக. என்னென்னா அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அதை வச்சு தான் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே பட்டியலிட்ட மாதிரி பாக்யராஜா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், இன்னும் பல பேர், சிவாஜி உட்பட அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்கல. விஜயகாந்த் வந்தார். அவர் பார்த்திங்கன்னா நேரடியாக எம்ஜிஆர் பெயரை சொல்லிட்டே அரசியலுக்கு வந்தார். நான் வந்து ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்லாம் அவர் சொன்னதை கேட்டோம். மற்றவர்களோடு ஒப்பிடும்போது விஜயகாந்துக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது, அரசியலில் வந்து ஒரு வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வளராமையே போயிடுச்சு. ஸோ அதை வச்சு ஒரு பொது கருத்து என்ன அப்படின்னா, இனி ஒரு எம்ஜிஆர்
உருவாக முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருந்தது. ஆனால் விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு அந்த கருத்தோட்டம் வந்து மாறி இருக்கு. விஜய்க்கு கிடைத்த வெற்றி பல நடிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும், நாமளும் அரசியலுக்கு போனால் நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தி. நிச்சயமா அதில் மாற்றம் இல்லை. விஜயே எதிர்பார்க்காத வெற்றி தான் இந்த தேர்தலில் விஜய்க்கு கிடைத்தது. ஆனால் இப்போ ஒரு நடிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்களேன், இவருக்கு இத்தனை சீட்டு கிடைச்சிருக்கா, 108 கிடைச்சிருக்கா, அப்போ நமக்கு ஒரு 58 கிடைக்கும். விஜய்க்கு 108 கிடைச்சிருக்கா, அப்போ நமக்கு ஒரு 38 கிடைக்குங்கிற அளவுக்கான ஒரு நம்பிக்கையை விஜயினுடைய வெற்றி வந்து இந்த நடிகர்களுக்கு கொடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னே தனுஷ் வந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. எந்த பிறந்தநாள்லையும் இந்த மாதிரி நாங்கள் நலத்திட்ட உதவிகள், ரத்த தானம், அதுக்கப்புறம் இப்போ பேசின பேச்செல்லாம் அவர் பேசவே இல்லையே. ஸோ இந்த முறை அப்படி பேசியிருக்காரு அப்படின்னா என்ன காரணம்னா, இப்போ விஜய் அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, இப்போ அதையொட்டி நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை தானே காரணமாக இருக்க முடியும். அதுலயும் மென்ஷன் பண்றாரு, 2019லயும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அளவிலான ரத்த தான முகாம் நடத்தி இருக்கோம், ஆனா நம்ம இப்ப என்னவோ புதுசா பண்ற மாதிரி பேசுறாங்கன்ட்டு அதெல்லாம் அப்ப கணக்கில் எடுத்துக்க முடியாதா? இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, 2019 நடத்திய நீங்கள் ஏன் 20ல் நடத்தலை, 21ல் நடத்தலை, 26க்கு முன்பு இத்தனை வருடங்கள் ஏன் நடத்தாமல் இருந்தீங்க, ஏன் இப்போ நடத்துறீங்க அப்படின்னா இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ நாள் நீங்கள் ரத்த தான முகாம் நடத்துறீங்க, ரசிகர்களோட சந்திச்சிருங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துறீங்க, அவங்களுக்கு விருந்து கொடுத்துறீங்க, இது எல்லாமே நடந்தது, அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த முறை தனுஷுடைய பேச்சு, நீங்கள் கடந்த காலத்தில் தனுஷுடைய பேச்சையும் இப்போ உள்ள பேச்சையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இந்த கூட்டம் வந்து இப்படியே போயிடக்கூடாது, இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து பூடகமாக என்ன சொல்ல வர்றாருங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அடடா இந்த கூட்டத்தை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்கு இவர் திட்டமிடுறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. அண்ட் ரொம்ப டார்கெட்டடா சமூக வலைத்தளங்கள்ல நம்ம வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது, டாக்ஸிசிட்டி, நெகட்டிவிட்டி எல்லாம் தவிர்த்துடணும், அந்த மாதிரியான ஒரு பீப்புளா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படின்னா அப்ப டார்கெட்டட் ஆடியன்ஸா தாவேகாவினர் இதை பண்றாங்க, நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்காதுல்ல? இல்ல அப்படியே தான், ஏன்னா அதுதானே ஒரு குற்றச்சாட்டு, தாவேகாவினர் சமூக வலைத்தளங்கள்ல அவதூறு கருத்துக்களை பரப்புறாங்க அப்படின்ட்டு. இல்லை அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. நீங்கள் தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படங்கள் வரும்போதும் ஒரு நெகட்டிவான ரிவ்யூங்கிறது வந்து அந்த படத்தினுடைய வெற்றியை காலி பண்ணுகிற அளவுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு தாவேகாவினர் காரணம் இல்லை, அல்லது விஜய் ரசிகர்கள் காரணமாக இருந்ததில்லை. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் படம் வரும்போது சிம்பு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எதிராக வந்து நெகட்டிவான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுப்பாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு, அது ஏன் என் படங்களுக்கு எதிராக ஒரு வன்ம தாக்குதல் நடக்குதுன்னா இவர் பேசியிருக்காரு. அதனால் எனக்கு தெரிந்து அப்படி சொன்னது அப்படிங்கிறது பொதுவாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, இத்தனை நாள் வெறும் ரசிகராக இருந்தீங்க, அவன் என்னையை திட்டும் போது நீங்கள் பதிலுக்கு திட்டினீங்க, இப்போ நம்ம வேறு இடத்துக்கு நோக்கி போகிறோம், அதனால் நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதாவது பண்ணாதீங்க, அதுக்கு எது ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர்களுடைய ரசிகர்களை ஆசுவாசப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் அந்த பேச்சை நான் பார்ப்பேன். மேபி சினிமாவில் அங்கே ஒரு காம்படிஷன் சிம்பு அவர்களாக இருந்ததுனால அதை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அரசியல்னு வரும்போது அந்த இடத்துல காம்படிஷன் ஆப்வியஸ்லி ஆளும் கட்சியை தானே பார்ப்பாங்க. அதாவது அப்படி அதற்கான ஒரு மெசேஜை நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது எல்லாத்துக்கும் மேலே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் அரசியல் குறித்து வெளிப்படையாக எதுவும் சொல்லலை. அங்கே நடந்த விஷயங்களை வைத்து நலத்திட்ட உதவிங்கிற பேரில் இலவச ஆட்டோ கொடுக்குறாங்க, பல பேரை காலில் உழுவ வைக்கிறாங்க, இவர் இப்படி பேசுகிறாரு, இதையெல்லாம் வச்சு இப்போ நாம் தொகுத்த விஷயந்தான் இவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது உடனடியாக இவரை எதிரியாக நினச்சி தாவேகாவினர் அல்லது விஜய் ரசிகர்கள் வந்து இவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர் பிரச்சாரம் இல்லை, கூட்டம் ஆர்கனைஸ்டா இருக்கணும், நம்ம மற்றவர்கள் மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் லைக் யார் மற்றவர்கள் அப்படிங்கிறது நீங்க தாவேகா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து அது மற்றவர்கள் தான், தன்னுடைய ரசிகர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க முடியும். இன்னொன்று, தனுஷுக்கே தெரியும், விஜய்க்கு எதிராகவோ விஜய் ரசிகர்களுக்கு எதிராகவோ நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு தெரிந்து அந்த அர்த்தத்தில் அவர் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தலபாணியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு, நீயா தோத்துட்ட அப்படின்னு நம்புற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அதை கோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அதுதான் தனுஷுடைய சாதுரியமாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வந்து ஆட்சியில் இருக்கார்,
இப்போ நாம் வந்து அரசியலுக்கு வரப்போகிறோம். அப்போ நமக்கு பின்னால் இருக்கிற கூட்டம் மட்டுமே நமக்கு பத்தாது. அப்போ இன்னொரு சக்தி, இன்னொரு ஃபோர்ஸ் நமக்கு வேணும். அந்த ஃபோர்ஸாக தனுஷ் நினைப்பது அஜித் ரசிகர்களை. எல்லாத்துக்கும் மேலே விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக விஜய் ஆதரிக்க மாட்டாங்க. அது அல்லாமல் அவங்க ஓட்டு போட போகும்போது யாரோ ஒருத்தருக்கு தான் போட போகிறாங்க. விஜய் மேலே உள்ள கோபத்தில் ஒன்று திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போட போகிறாங்க. ஸோ அந்த வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா அஜித்தை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசியதன் மூலமாக அஜித் ரசிகர்களுடைய குட் புக்கில் இடம் பிடிக்கிறது. அதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவை தனக்கு தேவைப்படும் போது தன் பக்கம் திருப்புவது. இதை வந்து ஒரு உத்தியாக செயல்படுத்த நினச்சி தான் அப்படி ஒரு பேச்சு பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து தற்செயலாக அல்லது ஒரு கைத்தட்டல் வாங்குவதற்காக சொன்ன விஷயமா நான் நினைக்கல. அதுக்கு பின்னால் தனுஷனுடைய ஒரு மிகப்பெரிய கால்குலேஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தளபதி அப்படின்ற ஒரு வார் இருந்தாலும் கூட விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்லாம அஜித்தினுடைய ரசிகர்களுமே சில பேர் வந்து அஜித்தே கடவுளே விஜயே முதல்வரே அப்படின்ற முழக்கங்கள் இட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருந்தும் அந்த ஆதரவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் விவகாரத்துல ரஜினி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தனுஷ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இதுல என்ன லாஜிக் இருக்கு? அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, அந்த அஜித் வெர்சஸ் விஜய், அஜித் ரசிகர்கள் வெர்சஸ் விஜய் ரசிகர்கள், இந்த மோதல்ங்கிறது வந்து நீண்ட காலமாகவே இருக்குது. ஒரு சில ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்குவப்பட்டு சினிமா வேறு அரசியல் வேறு, இன்னொன்று அஜித்தும் விஜயுமே நண்பர்கள் தான், அதனால் நான் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பேங்கிற நிலைப்பாடை எடுத்த அஜித் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சொருப்பம். மற்றபடி பார்த்திங்கன்னா விஜயை எதிரியாக நினைக்கிற அஜித் ரசிகர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க நிச்சயமாக கடந்த தேர்தலில் தாவேகாவுக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது வந்து தனுஷுக்கும் தெரியும். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம் வந்து அஜித்துக்கு ஒரு இணக்கமான அல்லது அஜித்துடைய டயலாக்கை நம்ம பேசும்போது அவங்களுடைய குட் புக்குள்ளே போக முடியும், அவங்களுடைய ஆதரவை நம்ம பக்கம் திருப்ப முடியும்னு நம்பி தான் இதை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கால்குலேஷன் தான் அது. ஓகே, களத்தில் இறங்கி போராடணும் நம்ம அப்படின்றாரு. அதை யார் சுட்டி காட்டுறாரு? இல்லை, அதுதான் களத்தில் இறங்கி போராடணுங்கிறது அர்த்தம் என்னன்னா, நீங்கள் இங்கே வந்து இது வந்து வெறுமனே ஒரு ரசிகர் மன்ற விழாவாக நினச்சி நீங்கள் போயிடாதீங்க. களத்துக்கு போய் அவருக்கு உதவுங்க, இவருக்கு உதவுங்க, பக்கத்து வீட்டுக்கு உதவுங்க, எதிர் வீட்டுக்கு உதவுங்கன்னு சொல்வதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய தொடர்பில் இருங்க. அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு தேர்தல் களத்துக்கு போகும்போது அவங்க தான் நமக்கு வாக்களிக்க போகிறவங்க, அவங்கள இப்போயே நீங்கள் கையில் வச்சுங்க அப்படின்னு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, அப்போ இந்த அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ இல்லை அதன் பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோ அதற்குள்ளே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஹைப்போதட்டிக்கலாகவே வச்சுப்போமே, களம் விஜய் வெர்சஸ் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக இருக்காது, அதில் எந்த மாற்றமே இல்லை. இங்கே வந்து எவ்வளவோ லெட்டர்பேடு கட்சிகள் இருக்குது, என்ன ஒரு நபர் கட்சியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியாக வேணால் இருக்கலாமே தவிர விஜய்க்கு போட்டியாக விஜய்க்கு சமமான ஒரு பார்ட்டியாக நிச்சயமாக இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தோணுகிற விஷயம் என்னன்னா, சார் எல்லாருமே சுற்றி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கம் விஜய் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இப்போ தனுஷ் அவர்கள், சீமான் அவர்கள் அப்படின்ட்டு சுற்றிலுமே அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு அரசியல்னு வரும்போது கமல் கொடுத்த ஒரு மைலேஜ் கூட கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சொன்னது தான். 2026 தேர்தலுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேகா வெர்சஸ் திமுகன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு தாவேகா வெர்சஸ் திமுக தான். மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப் கேரக்டர் மாதிரி சுற்றி இருப்பாங்களே தவிர யாருமே ஒரு மெயின் பிளேயராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு இப்போ தனுஷே இருந்தாலும் என்னுடைய அனுமானமாக சொல்கிறேன், ஒரு தனிக்கட்சி தொடங்கி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து அப்படியே அரசியலில் வந்து அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். ஓகே, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களையுமே கூட வெல் ஆர்கனைஸ்டாக அவர் வந்து வழி நடத்தி பேசினார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு பக்குவம் விஜய் அவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிறத கிரிட்டிசிசமாக நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் மீது. அண்ட் இப்போ அவர் சொல்லும்போது கூட கடைசியில் நீங்கள் போகும்போது பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும், ரொம்ப சேஃபாக போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. வண்டி பின்னாடி தொடராதீங்க, கூட்டம் கூட்டமாக போகாதீங்க அப்படிங்கிறது. இப்போ இப்போவே பக்குவப்படுத்துகிறாரா? இது எல்லாமே விஜய் செய்தது தானே. விஜய் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலுமே இதை சொல்லியிருக்காரு, பின்னால வராதீங்க, சீக்கிரமா போங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்ப விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறதுனால
அதை அவர் சொன்னதை எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என் வண்டி பின்னால் வராதிங்க அப்படின்னு விஜய் சொல்லுவார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு 100 பேர் பின்னால் வரத்தான் செய்வாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் பின்னால் இருக்கிற கூட்டம்ங்கிறது ஒரு கம்மியான ஒரு காம்பேக்டான கூட்டம். அவர்கள் வந்து தனுஷ் சொல்வதை ஃபாலோ பண்ணுறதுனால இவர் சொல்கிறத அந்த கூட்டம் கேட்குது, இவர் சொல்கிறத இந்த கூட்டம் கேட்கலை அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேருக்குமான கூட்டத்தினுடைய அளவுங்கிறதுல ஒரு பெரிய வேரியேஷன் இருக்குது. அடுத்தடுத்து எந்தெந்த நடிகர்கள் இன்னும் அரசியலுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, ஏற்கனவே விஷால் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஏற்கனவே 2021 தேர்தலிலேயே அவர் பாஜக சைடு போவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்முருகன் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அட்டெம்ப்ட் பண்ணாங்க. சமுத்திரக்கனி, பார்த்திபன், பாக்யராஜ், விஷால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் அவங்க பேசி அவங்கள பாஜகக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு அட்டெம்ப்டை எடுத்தாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் வந்து அப்படியே அடங்கிட்டார். ஆனால் இப்போ மறுபடியும் அவர் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால் விஷாலும் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன், சூர்யா இவங்களுக்கெல்லாம் கூட வந்து ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகர் ரசிகர் அப்படிங்கிறதோட இவங்க இல்லை. அவங்கள பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆர்கனைஸ்டான ஒரு இதாக கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்குது. என்ன இருந்தாலும் காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. ஸோ அப்படி ஒன்று நடக்கும் வரை நம்ம காத்திருக்க வேண்டியது தான். விஜய் அவர்களுடைய கையாலேயே கன்னை வாங்கிட்டு இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்த்து அரசியலுக்கு வருவார் சிவகார்த்திகேயன், வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே சார்? அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுல ஒரு பெரிய சிக்கல்ங்கிறத விட ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விஜயே எடுத்துக்கோமே. முதல்ல பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வர்றதா பிளான் இருந்தது. ரஜினிகாந்த் அறிவிச்சிட்டாரு, கமல்ஹாசன் அறிவிக்காமே அரசியலுக்கு வந்துட்டார். அந்த நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நீங்கள் தேர்தல் களத்தில் போய் இவர்களையெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால தான் விஜய் வந்து அந்த நேரத்தில் அரசியலுக்கு வருவதை தவிர்த்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தில் தான் விஜய் அவர்களுக்கும் அவருடைய அப்பா எஸ்சிஎஸ்சிக்கும் வந்து அந்த முரண்பாடும் மனஸ்தாபமும் வந்ததற்கு காரணமே இதுதான். எஸ்சிஎஸ்சியுடைய ஆசை என்ன அப்படின்னா, நம் காலத்திலேயே நம்ம பிள்ளைய அரசியலுக்கு வர வச்சு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிருந்தா அதனால நீ வான்னு அவர் கூப்பிடுறாரு. இவர் என்னன்னா நம்ம வர்றதுக்கான ரைட் டைம் இது கிடையாது, நான் கொஞ்சம் பொறுத்திருந்து வாரேன்னு இவர் சொன்னார். அதில் தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவுடைய கனவை வந்து இவர் நிறைவேற்றிட்டார். இப்போ விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தனுஷோ சிவகார்த்திகேயனோ விஷாலோ அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, விஜயினுடைய ஆட்சியை விமர்சிக்கிற ஒரு பேச்சை வந்து பேசித்தான் ஆகணும். அதில் வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்கும். என்னென்னா திரையுலகில் வந்து நம்ம விட சீனியரு, தனிப்பட்ட முறையில் அவர் நம்மளை மதிக்கிறவர், நாம் அவரை மதிக்கிறோம். ஆனால் அரசியலுக்காக அவரை போய் திட்ட வேண்டியது இருக்கே அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகும். அதை வந்து பெரும்பாலும் வந்து இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை. 31லேயும் வரமாட்டார், 36 வேண்டுமானால் வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். மேபி தாவேகாவினுடைய மைலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க வரதுக்கான நிச்சயமா. இப்போ தனுஷே கூட பாருங்கள், இப்போ தாவேகாவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கும் ஆதரவும் இருக்கும்போது இப்போ அவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்காது. சொல்லப்போனால் ஒரு தோல்வியை தான் கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதனாலதான் உஷாரா மக்கள் இயக்கம் மாதிரி கட்சி கொடி, ஐ மீன் லைக் இயக்க கொடி, மன்ற கொடி மட்டும் அறிவிச்சிருக்காரு. இல்லை, அதுதான் இங்கே என்ன இருந்தாலும் இப்போதைக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டார். இன்னொரு 2-3 வருடங்கள் அப்படி இல்லைன்னா 31 தேர்தல் அப்படின்னா அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட விஜயினுடைய ஸ்டைலில் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே அதை கட்சியாக அறிவிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன முக்கியம்னா, இந்த விஜயினுடைய ஆட்சி காலம், தாவேகா ஆட்சி காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இல்லை, ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டார் அப்படின்னா 2031 தேர்தலை முன்னிட்டு எத்தனை பேர் கட்சியை ஆரம்பித்தாலும் விஜயை வந்து வீழ்த்த முடியாது. ஸோ அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. பட் இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க காலை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சி புதிதாக துவங்கப்பட்டாலும் இவங்க பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ற ஒரு சாயம் பூசப்படுது. அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது, பட் அப்படியான ஒரு பிம்பம் இங்கே இருக்கு. அந்த வகையில் தனுஷ் அவர்கள் மீது ஏதாவது சாயம் பூசப்படும் அப்படின்னு நம்புறீங்களா? ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் ராயன் திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கே நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ நல்ல திரைப்படங்கள் இருக்கும்போது ராயன் திரைப்படமும் நல்ல திரைப்படம் தான்,
பட் அதை விட பெஸ்ட்டான மூவிஸ் இருக்கும்போது இதுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் இப்படியான ஒரு அறிவிப்பை எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஆல்ரெடி சாயம் பூசப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான். முக்கியமாக காவி சாயத்தை ஆல்ரெடி பூசிட்டாங்க. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வெறுமனே வதந்தி அப்படின்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னா நம்மளால் கடந்து போக முடியலை. அதுக்கு வந்து பல காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த தேசிய விருது, அதில் பார்த்தீங்கன்னா ராயன் படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது சிறந்த மாநில மொழி திரைப்படம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை விட தகுதியான படங்கள்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கேப்டன் மில்லருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரியில் கொடுக்குறாங்க. இது எதுவுமே அவசியம் இல்லாத ஒன்று. இப்போ தனுஷை வந்து நீங்கள் சிறந்த நடிகர்னு நினச்சிங்கன்னா சிறந்த நடிகர் விருதே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், ஸ்பெஷல் ஜூரி. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜூரி, ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு இவங்க ஒரு கேட்டகரியை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் மில்லர் படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படம் ஒரு வன்முறையின் உச்சம். அதுக்கு அடுத்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்த இடங்களில் இவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு மலை பிரதேசம் அங்கேயெல்லாம் போய் எடுத்தாங்க. கேரளா, தமிழ்நாடு, கேரளா எல்லையிலலாம் போய் எடுத்தாங்க. அங்கே என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஃபுல்லாக பாம் பிளாஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராட்டம் பண்ணி மாவட்ட கலெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்புக்கு தடை விதிச்சாங்க, வழக்குகள்ல. ஆனால் இந்த படத்துக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கும் திரைப்படமாக. அந்த படத்தினுடைய கதையும் அது கிடையாது, அப்படி ஒரு காட்சியும் அந்த படத்தில் கிடையாது. அப்போ இந்த படத்துக்கு விருது கொடுக்கணுங்கிறதுனால செயற்கையாக ஒரு கேட்டகரியை உருவாக்கி இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நடிகருக்கு, இப்போ சரத்குமார் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு பாஜக அரசு நினைச்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விருது கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். ஆனால் தனுஷுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் ஒரு புது கேட்டகரியை உருவாக்குறீங்க? அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாஜக தனுஷை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ நடிகர்கள் இருக்கும்போது தனுஷை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை அடையாளம் காட்டுறாரு. எல்லாத்துக்கும் மேலே ரஜினியுடைய மருமகனாக இருந்தவர், ரஜினி பக்கத்தில் இருந்து அவருடைய ஆன்மீக அரசியலை அட்மையர் பண்ணியிருக்கார், ரைட்டா? அப்போ இவரை நம்ம ரெடி பண்ணி அரசியலுக்கு இறக்கணும் அப்படின்னா ரஜினி எடுத்துகிட்டு வர்ற நினச்சேன். ஏன்னா ரஜினியை நம்ம தான் தயார் பண்ணோம், அவர் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டார். அதே மாதிரி இவரையும் வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா இவர் ஆன்மீக அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாருங்கிற நம்பிக்கையில் தனுஷை வந்து பாஜக ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் திடீர்னு வந்து இவருக்கு தேசப்பற்று பொங்கி ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னே தனுஷ் வந்து எங்கேயுமே அப்படியெல்லாம் ஜெய்ஹிந்தெல்லாம் சொன்னதே கிடையாது. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு போயிட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயாவும் வருது, ஜெய்ஹிந்தும் வருது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக இவரை கையில் எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே பாஜக தான் இருக்குது, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தான் நடக்குது அப்படின்ற கிரிட்டிசிசம்ஸும் இருக்குல்ல சார்? இல்லை, அந்த விமர்சனத்தில் வந்து நியாயமும் இல்லை, அர்த்தமும் இல்லைன்னு நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வரும்போது அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு அர்த்தமற்ற சந்தேகம்ங்கிறதே நிரூபணம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு தாவேகா தொடங்கும் போதே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தான் இவர் கட்சியை ஆரம்பித்தார். நீங்கள் அரசியல் எதிரி திமுக, அதை எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எங்கள் போன தேர்தலில் இவர் அரசியல் எதிரின்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் இல்லை அவர் தான் எதிரின்னு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு கொள்கை எதிரியாக முன்னிறுத்திய ஒரு கட்சியை வந்து நீங்கள் நாளைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறதா அவங்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. அது அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை ஆட்டம் காண வைக்கிற ஒரு விஷயம். அதனால் விஜய் மேல் எழுந்த சந்தேகம் அப்படிங்கிறது அது ஒரு அர்த்தமற்ற சந்தேகம் தான். ஆனால் தனுஷ் மீது இன்றைக்கு எழுந்திருக்கிற சந்தேகத்துக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஓகே, ஸோ அப்போ பொறுத்திருந்து காலம் என்ன பதில் சொல்ல போகுது, அரசியலுக்குள்ளே நிஜமாவே வரப்போறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க, நேரத்திற்கு நன்றி. நன்றி.